இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் LCM அண்ட் CCD. இந்த LCM அண்ட் CCDக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எல்லாமே கண்டிப்பாக ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது TNPSCக்கான ஒரு டாபிக், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ இதை கவனமாக பாருங்கள். TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்பர் சிஸ்டத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாலினாமியலுக்கு ரிலேட் பண்ண போகிறோம். ஓகே, the product of given two numbers is equal to LCM of two numbers into CCD of two numbers. இங்கே டூ நம்பர்ஸ்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கோம். 2 or more நம்பர்ஸ்க்கு இது அப்ளிகபிள் தான். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ். ரெண்டு நம்பரோட இப்போ வந்து ஒரு ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பருக்கான LCM இன்ட்டு அந்த ரெண்டு நம்பருக்கான CCD. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப். அது எப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். அதே தான் இங்கே பாலினாமியல்லாம் சொன்னேன் இல்லையா, பாலினாமியில் அதே தான் ப்ராடக்ட் ஆஃப் கிவன் டூ பாலினாமியல். ரெண்டு பாலினாமியில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம LCM CCD ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். அடுத்து அதே கிவன் டூ பாலினாமியலை ப்ராடக்ட் பண்ணுங்கள். ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்கும். நம்பர் சிஸ்டத்தில் என்ன சொன்னமோ அதே தான் பாலினாமியலுக்கு. ஸோ இப்போ நம்ம லைவ் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 12, 18 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன். அதோட LCM என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12, 18 எடுத்தோம் அப்படின்னா இல்லை இதை ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்ன அப்படின்னா எப்போவுமே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். 2ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 2s are 12, 9 are 18. ஓகே, அடுத்து இது ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் டிவைசர் 3 தான் டிவைட் பண்ணும். 3யோட மல்டிபிள்ஸ் தானே இருக்குது. அப்போ 3 டிவைட் பண்ணும். இப்போ 2 3s are 3 2s are 6, 3 3s are 9. ரைட். அடுத்து இது ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஏதாவது டேர்ம் இருக்கானா, நிச்சயமாக இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்கேன், எல்லா டேர்மே அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 2s are 6, 3 2s are 6, 6 6s are 36. கிடச்சிருச்சா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12, 18க்கான LCM. ஸோ ஓகே, GCD எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணணும்? GCDங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டிவைஸரை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். LCMங்கிறது எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ரிமைன் வேல்யூ எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். GCDங்கிறது இங்கே வரக்கூடிய லெஃப்ட் சைடில் வரக்கூடிய டிவைஸரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே எது மட்டும்தான் இருக்குது, 2 3 தான். அப்போ 2 3s are 6. ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அண்டர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM அண்ட் GCD நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தோம், ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பேரை வந்து ப்ராடக்ட் பண்ணிங்க இஸ் ஈக்குவல் டு அந்த பேருக்கான LCM, அந்த பேருக்கான CCD எடுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இங்கே LCM 36, GCD 6, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 216 கிடைக்கும். அப்போ 12 18 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுவும் எப்படி தான் கிடைக்கும், 216, அதாவது 216 தான் கிடைக்கும். ஓகே, இது நம்பர் சிஸ்டத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம ஒரு பாலினாமியலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாலினாமியல் இப்போ வந்து Ex3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த LCM அண்ட் GCD ஆஃப் த ஃபாலோயிங் and verify that f of x into g of x is equal to LCM and GCD. என்ன சொல்லியிருக்கு, f of x g of x ரெண்டு பாலினாமியல் இருக்கும். அந்த ரெண்டுக்கும் LCM GCD ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா கிவன் பாலினாமியல் ப்ராடக்ட்டுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா பாலினாமியலுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், ஜஸ்ட் லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 21x²y 35xy². இப்போ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம LCM எடுக்கிறப்போ அல்லது GCD எடுக்கிறப்போ என்ன செய்யணும், அதனுடைய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸுக்கு முதல்ல LCM எடுக்கணும். LCMஆக இருந்தாலும் சரி, GCDயாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ 21 35. இப்போ 21ஐயும் 35ஐயும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 3 4 5 6 எதுவுமே டிவைட் பண்ணாது. செக் பண்ணி பாருங்கள். 7 தான் ஃபஸ்ட்டு மினிமம் டிவைசர். இப்போது 7 வந்து 21ஐயும் 35ஐயும் டிவைட் பண்ணுவோம். 7 3s are 21, 7 5s are 35. அடுத்து 3யும் 5யும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஏதாவது ஃபேக்டர் இருக்கா, டிவைசர் இருக்கானா, நிச்சயமாக இல்லை. ஸோ அப்போ நிப்பாட்டிடலாம். அப்போ என்ன பண்ணணும், LCMங்கிறது இந்த எல்லா டேர்மே மல்டிப்ளை பண்ணணும். 7 3s are 21, 21 into 5 105 கிடைக்கும். ரைட். இப்போ நம்பர்ஸ்க்கான LCM முடிஞ்சிருச்சு. அடுத்து வேரியபிளுக்கான அல்லது பாலினாமியலுக்கான LCM. ஓகே, இப்போ LCM ஆஃப் ரிமைனிங் பாலினாமியல் x²y xy². அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக எடுக்கணும்.
இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்மில் வந்து ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்மில் வெறும் எக்ஸ் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டில் எது கிரேட்டஸ்ட் பவரோ அதை தான் எடுக்கணும். எப்போவுமே எல்சிஎம்ங்கிறது கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும், ஜிசிடிங்கிறது ரெண்டுலேயும் இருக்கிறதுல மினிமம் பவர் எடுக்கணும். புரியுது இல்லையா? ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து இது வந்து என்ன செய்யணும், ரெண்டுலேயும் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். ஜிசிடி ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடியதில் ஸ்மாலஸ்ட் பவர். ஓகே, இப்போ இது ரெண்டில் எக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் தான் கிரேட்டஸ்ட் பவர், அதை எடுத்தாச்சு. அடுத்து ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான் கிரேட்டஸ்ட் பவர், அப்போ ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் எல்சிஎம் ஆஃப் திஸ் பாலினாமியல். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டுக்கான எல்சிஎம்மையும் வேரியபிளுக்கான எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கார்டு எல்சிஎம் கிடச்சிரும். பர்த்தி ஜிசிடி ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டுக்கு சிசிடினா என்ன சொல்லியிருக்கேன், டிவைஸரை மட்டும் சூஸ் பண்ணணும். என்ன இருக்குது, 7 மட்டும்தான். அப்போ 7 மட்டும்தான் ஜிசிடி. இப்போ வேரியபிளுக்கான ஜிசிடி ஆஃப் வேரியபிள் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். நான் வேரியபிள் ஜிசிடினா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டுலேயும் இருக்கணும். அந்த வேரியபிள் வந்து ரெண்டுலேயுமே இருக்கணும். அதில் மினிமம் பவர் எக்ஸ் வந்து ரெண்டுலேயும் இருக்குது, இதில் மினிமம் பவர் எக்ஸு. அப்போது எக்ஸை எடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டுலேயும் இருக்கணும், ஒய் வந்து ரெண்டுலேயும் இருக்குது, அப்போ ரெண்டுலேயும் இருக்கிறதுல மினிமம் பவர் 1, அப்போ ஒய். திஸ் இஸ் அ ரெக்வயர்ட் ஜிசிடி. அப்போ ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டத்தில் நம்பர் சிஸ்டத்தில் ஜிசிடி 7, வேரியபிளை சிசிடி எக்ஸ் ஒய். அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு அந்த வேலையை கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்கான கண்டிஷனை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பேர் இஸ் ஈக்குவல் எல்சிஎம் ஆஃப் given pair into GCD of given pair. LCM of given pair என்னது, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பிரிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பேர் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 735 x cube y cube கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து LCM ஆஃப் பேர் வந்து எவ்வளவு, 105 x square y square. GCD ஆஃப் பேர் 7xy. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிட போது, 735 x cube y cube. ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட், அப்போது என்ன செஞ்சாச்சு, அப்போது எவ்வரி பேர் ஆஃப் பாலினாமியல் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. ரைட், இப்போ அடுத்து ஒரு பேர் ஆஃப் பாலினாமியல் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. இது ஒரு பேர். சரி, இது ஒரு பாலினாமியல் கமா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. எப்போவுமே அல்ஜிப்ரைக் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா. அது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் சைடில் நோட்டில் பின்னாடி எழுதி வச்சுட்டே வாங்க, அப்போ தான் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா இதை சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவே நம்ம கொடுக்கலாம். ரைட், இப்போ ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஒன்று தான், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே கியூப்பில் ரெண்டுமே இருந்தால் ஏ மைனஸ் பியை எடுத்துகிட்டு உள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ப்ளஸ். இது ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம கையில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே கியூப் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற டைமையும் கியூப்பை மாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 1 தான், 1ஓட பவர் என்ன கொடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன், 1ஓட பவர் 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப். அப்போது ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஏபி எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அதே தான் இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்னா என்ன எழுதலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு எழுதிக்கலாம். 1ஓட பவரை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கிடலாம். ஸோ அப்படி எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். ரைட், ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ எல்சிஎம் ஆஃப் கிவன் பாலினாமியல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதுக்கு பதிலாக இதை எழுதிக்கிட்டோம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். கமா அடுத்து ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ எல்சிஎம்ங்கிறது என்னது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குதா, இல்லைனாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு வழக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டுலேயும் இருக்குதா, இல்லைனாலும் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டுலேயும் இருக்கா, அப்படி இருந்தால் கிரேட்டஸ்ட் பவர், ரெண்டுலேயுமே சேம் பவர் தான், அப்போ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே வாங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், விட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த பக்கம் இருக்குதா, இல்லைனாலும் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு டேர்ம் அடுத்த பேரில் காமனாக இல்லையோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், எல்சிஎம்மாக சூஸ் பண்ணிக்கிடணும். சப்போஸ் ரெண்டுலேயும் இருந்தால் அதில் கிரேட்டஸ்ட் பவரை சூஸ் பண்ணணும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இப்போ ஜிசிடி என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டுலேயும் இருக்கணும். எல்சிஎத்துக்கு அப்படியே ஆப்போசிட், ரெண்டுலேயும் இருக்கணும், அதில்
ஸ்மாலஸ்ட் பவர் எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை. எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரெண்டுலேயும் இருக்கா? இருக்குது. அதில் எது ஸ்மாலஸ்ட் பவர்? ரெண்டுமே சேம் பவர். அப்போ அதில் ஒன்று எடுத்துக்கிடலாம். அடுத்ததுக்கு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை. அப்போ விட்டுருங்க. அப்போது திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஒன் ஆஃப் ஒன்லி த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல். இப்போ நம்ம கண்டிஷனுக்கு போகலாம். கண்டிஷன் படி நம்ம என்ன சொல்லணும்? ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல் இன்ட்டு ஜிசிடி ஆஃப் பாலினாமியல். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பாலினாமியல் எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ரெண்டாவது டேர்ம் என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன். இதை நான் என்ன பண்ணுறேன்? இது வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப்னு எழுதிக்கலாம். இதை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது? இதெல்லாம் இப்படியெல்லாம் யோசிக்கணும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இருக்கா? இது எல்லாமே ப்ராடக்ட். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது ஏக்கு பதிலாக எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக ஒன்று இருக்குது. அப்போ ஒன் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பவர் அதுக்கு மேலே ஒரு பவர் இருந்தால் ரெண்டோட பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 2 3s are 6 மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஆல்சோ 1. இப்போ அடுத்த டேர்மில் என்ன செய்யணும்? இந்த ஒரு டேர்ம் வச்சுட்டு ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கும்போது பவர் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். 6 + 1 7. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × x⁴ this one. சைனை மறந்துடக்கூடாது. சைனை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 × x x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 1s are 1. ஓகே, திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ராடக்ட். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்கு? ரெண்டு எல்சிஎம்மையும் ஜிசிடியையும் பெருக்கணும். எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது எல்லாமே எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி எக்ஸ் ப்ளஸ் ஒன் கியூப். அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப்பை தான் நம்ம எப்படி பிரித்தோம்? எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு பிரித்தோம். ஸோ அப்போ திரும்ப இப்போ அது சேர்க்குறோம். அப்படி சேர்க்குறப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப்னு வரும். இது மறந்துருச்சுன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ரிவர்ஸில் வரணும். இப்போ அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு திஸ் ஒன் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு இந்த எக்ஸ் கியூப் ஒன் கியூப்பை தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப்பை தான் இப்படி எழுதுகிறோம். புரியுது இல்லையா? ஸோ அப்படியே ரிவர்ஸில் நம்ம எழுதி, ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல ஏன் ஒன் கியூப் த ஹோல் ஸ்கொயர் நான் எழுதலை? ஒன் கியூப் ஆல்சோ ஒன்று தான், அதனால் ஒன் ஸ்கொயர் எழுதிட்டேன். பட் நம்பர் வந்தால் கண்டிப்பாக இங்கே நம்பர் எழுதணும். இப்போ இந்த இடத்துல 2 கியூப் இருந்துச்சுன்னா அங்கே 2 கியூப் த ஹோல் ஸ்கொயர் எழுதணும். அதையும் திரும்ப இங்கே 2 ஸ்கொயர் எழுதிடக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எழுதுகிறேன். 1 கியூப் த ஹோல் ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான். ஒன்னோட பவரில் எந்த டேர்ம் இருந்தாலும் வேல்யூ ஒன்று தான். ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் பவர் ஒரு பவருக்கு மேலே இருந்துச்சுன்னா பவரை மல்டிப்ளை பண்ண 2 3s are 6 மைனஸ் 1 பவர் எனிதிங் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே மேலே சொன்ன அதே தான். இதை வச்சு ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள். பெருக்கும்போது இங்கே அடுக்கு 1 இருக்குது, பவர் அது ரெண்டையும் ஆட் பண்ணணும் 7. அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x⁴ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேரிஷன் கொடுங்க. ரெண்டுமே சேமாக இருக்கா? இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம்? அந்த எல்சிஎம் அண்ட் ஜிசிடிக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இதிலேருந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இது ஒரு டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இது ஒரு டேர்ம். இப்போ ஆஸ் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே ஃபேக்டராக பிரிக்கிறதுக்கு முன்னாடி காமனாக எதையும் எடுக்க முடியுமான்னு பாருங்களேன். அப்போ இது ரெண்டுலேயும் எதை காமனாக எடுக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக எடுத்துடலாம். ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய்யை காமனாக எடுத்துடலாம். அப்போ மொத்தமாக எக்ஸ் ஒய்யை காமனாக எடுத்துடலாமா? அப்போ இங்கே எக்ஸு ஒய்யும் போயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஒய்யால் ஒரு டேர்மை காமனாக எடுக்கிறோம்னா அதே டேர்மால் இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுறோம்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ஒய், ஒய் கேன்சல் ஆகிடும், ஒரு எக்ஸு கேன்சல் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸுன்னு அர்த்தம். அதில் ஒரு எக்ஸ் போயிட்டு மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். அதுதான் எழுதியிருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். எக்ஸ் ஒய் எடுத்துட்டோம்னா எக்ஸு கேன்சல் ஆகிட்டு ஒயில் ஒரு பவர் போயிட்டு மிச்சம் ஒரு ஒய் மட்டும் இருக்கும். ஓகே, கமா. அடுத்து இங்கே பாருங்களேன், இது ரெண்டுல எதை காமனாக எடுக்கலாம்? எக்ஸை காமனாக எடுக்கலாம். அப்போ ஒரு பவர் போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு பவர் இருக்கும். இங்கே எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒய் இருக்கும். இப்போ நம்ம எல்சிஎம்னா என்னது? டிஸ்டிங்க் டேர்ம் காமனாக இருந்தாலும் இல்லைனாலும் எடுக்கணும். சரியா? எக்ஸு காமனாக இருக்க எடுத்துடலாம், ஒய் காமனாக இல்லை
இருந்தாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. காமனாக இருந்தால் அதில் கிரேட்டஸ்ட் பவராக எடுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, எல்சிஎம் ரெண்டும் காமனாக இருக்குது. இதில் பவரும் சேமாக தான் இருக்குது, ஒன்று கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் இல்லை. ஸோ அதில் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது எல்சிஎம். இப்போ ஜிசிடியில் கண்டிப்பாக ரெண்டுலேயும் இருக்கணும். ஒரு டேர்ம் நாம் எடுக்கக்கூடிய டேர்ம் ரெண்டுலேயும் இருக்கணும். அதில் ஸ்மாலஸ்ட் பவர் எக்ஸ் ரெண்டுலேயும் இருக்கா? இருக்குது. ரெண்டுமே சேம் பவர். சரி, அதில் ஒன்று எடுத்துக்கலாம். ஒய் ரெண்டுலேயும் இருக்கா? இல்லை, விட்டுறலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுலேயும் இருக்கா? இருக்குது. பவர் இதில் எது ஸ்மாலஸ்ட் பவர்? ரெண்டுமே சேம் பவர். ஸோ அதில் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஜிசிடி. இப்போ நம்ம கண்டிஷனுக்குள்ளே போயிடலாம். கண்டிஷனில் என்ன செய்யணும்? ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பேர். ப்ராடக்ட் ஆஃப் கிவன் பேர்னால் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இதில் எக்ஸ் ஒய் காமனாக மேலே எடுத்தோம் இல்லையா, இங்கே எக்ஸை காமனாக மேலே எடுத்தோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே ப்ராடக்ட். இதில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுலேயும் இருக்குது. அதை ஸ்கொயர் எழுதிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். இப்போ பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா? அடுத்து இந்த டேர்மை வச்சுட்டு ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் பவர் 4 மாறும் இன்ட்டு ஒய். அடுத்து இதை வச்சுட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் சேர்ந்து எக்ஸ் கியூப்னு மாறும். ஒய்யும் சேர்ந்து ஒய் ஸ்கொயர் மாறும். 2 × 1 2. ஓகே, அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை அப்படி எழுதிக்கோங்க. ஒய்யையும் ஒய் ஸ்கொயர் பிறகுனா ஒய்க்கு. ரைட், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு அந்த ரெண்டு டேர்மோட எல்சிஎம் ஜிசிடியை மல்டிப்ளை பண்ணும். எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஜிசிடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதை பெருக்கும்போது என்ன செய்யணும்? ஆஸ் யூசுவல் ஃபஸ்ட்டு நான் அங்கே சொன்ன அதே தான். இது ரெண்டாக பெருக்கணும். இப்போ ஸ்கொயராக மாறும். இது ரெண்டாக பெருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்னு மாறும். ஸோ அதே கான்செப்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி மல்டிப்ளை பண்ணோமோ அதே தான். இந்த டேர்ம் வச்சுட்டு இண்டிவிஜுவலாக ஒன்றா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்களேன். போத் ஆர் சேம். ஸோ நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 படி நம்ம என்ன செஞ்சிடலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிசிடி எல்சிஎம்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம். அடுத்ததுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துருக்கோம். இதை பேசிக்காக நம்ம எடுத்துகிட்டு இதில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? தயார் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.